Hello friends, welcome to Arun Sharmi channel. Series 6 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா டே 7. ஸோ இன்றைக்கி சீரீஸ் 7. இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோராம் எக்ஸசைஸ். ஸோ ஃபோராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஒரு டிப்பிக்கலாக இருக்கும். என்னென்னா ஃபர்ஸ்ட் அப்வர்டாக டேர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் பேக்வர்டாக டர்ன் பண்ணோம். இதை சூப்பனேஷன் அண்ட் ப்ரொனேஷன் சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால என்ன யூஸ் கேட்டிங்கன்னா, ஷோல்டரில் இருக்க மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லை, ஃபோராம் மசில்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபோராமில் இருக்க மசில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணோன்னா நம்ம ஃபோராம் நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் ஃபோராமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நான் எந்த ஒர்க் அவுட்டும் என்னால் பண்ண முடியல, என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, ஆனால் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசில்ஸ்க்கு நம்ம தேவையான ஒரு ஒர்க் கொடுக்கறதில்ல. ஸோ மசில்ஸ் ஆக்டிவாகவே இல்லை. நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளை அறியாமலே எல்லா மசில்ஸும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அதாவது ப்ராப்பராக இப்போ ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஒரு மசில்ஸ்க்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது வேறு க்ரைட்டீரியா. டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் கிச்சன் எடுத்துக்கிட்டாவே போதும். கிச்சனில் நம்ம எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் சொல்லுவோம், ஆக்சுவலி லேடிஸ்க்கு தான் கிச்சனா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த காலத்தில் ஜென்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே கிச்சனில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஏன் லேடிஸ்க்கு கிச்சனில் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக லேடிஸ்க்கு மசில்ஸாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், ஜாயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சாஃப்ட் நேச்சரில் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டு, அவங்க பண்ணுற ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்னஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற ஒர்க்னால வருது. ஸோ ஃபங்க்ஷனலாக நம்ம ஆக்டிவாக இருந்தோன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. இன்கேஸ் எனக்கு ஜஸ்ட்டு பேக் பெயின் தான் இருக்குது, அதுக்காக நான் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டேன், எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா, நீங்களே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியா இருக்கவங்க தாராளமாக இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் பாருங்கள். எபிகாண்டிலைட்டிஸ், டென்னிஸ் எல்போ, கால்ஃபர்ஸ் எல்போ, ஸ்டூடெண்ட்ஸ் எல்போ, இது ஒரு கண்டிஷன். ஆக்சுவலி நான் கண்டிப்பாக டைம் இருந்ததுன்னா இந்த கண்டிஷன்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த மாதிரியான கண்டிஷனில் யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா தாராளமாக இந்த எக்ஸசைஸ் சூப்பராக பண்ணலாங்க. இது எல்லாமே சிம்பிளாக சொல்லணும்னா ரிப்பீட்டட் மூமெண்ட்ஸ் பண்ணுறதால தான் வருது, ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ அதை நம்ம மசில்ஸ் அரவுண்ட் த ஜாயின்ஸ், இந்த எல்போ அரவுண்ட் த ஜாயின்ஸ், அதாவது எல்போ சுற்றி இருக்கிற மசில்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம், ஃபோர் ஆர்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூமெண்ட்ஸ். இல்லைம்மா நான் ஆல் ஓவர் தி பாடி சூப்பராக நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன், எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் இல்லைங்களா. அதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணி உங்களுடைய மசில்ஸை டோன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷோல்டர் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகும், ஃபோர் ஆர்ம் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பிபி பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஓவராக பார்த்திங்கன்னா எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்கிறது, ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ஒரு ஜாயிண்ட்டும் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். See you next video. Catch you later. Thank you for watching.